அடிக்ஷன். சாத்தான் நம்மை சில காரியங்களினாலே, சில சங்கிலிகளிலே கட்டி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் உங்களில் மகிமைப்பட வேண்டும் என்றால் நாம் கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆலயத்துக்கு வரும் பொழுது நாம் கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் வீட்டில் போன பிற்பாடு நம்முடைய மன உலக பிரகாரமாக திரும்பி விடுகிறதை பார்க்கிறோம். அநேகன் குடும்பத்தின் மூலமாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டிருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் தன்னுடைய மகிமை இழந்திருக்கிறார். ஆனால் நம் மூலமாய் ஆபிரகாமுடைய சந்ததி, இஸ்ரவேலுடைய சந்ததியின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவேன் என்று சொன்னார். கர்த்தரை சுமக்க ஒப்பு கொடுத்தோம் என்றால், கர்த்தருக்காக வாழ நம்மை ஒப்பு கொடுத்தோம் என்றால், கர்த்தர் நம்மில் நிச்சயமாகவே அவர் மகிமைப்படுவார், நம்மை அவர் மகிமைப்படுத்துவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 49ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். நான் உன்னில் மகிமைப்படுவேன். மகிமையை பற்றி நிறைய வசனங்கள் வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கும்போது முதலாவதாக யோசேப்பு சகோதரரோடு கூட சொல்லுகிறான், உங்க அப்பாவுக்கு போய் சொல்லுங்கள், எனக்கு இருக்கிற மகிமையை நீங்கள் போய் சொல்லுங்கள் என்று சொல்லி யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு அதை சொல்லி அனுப்புகிறதை நம்ம பார்க்கிறோம். எகிப்து தேசத்துல அவனுக்கு இருந்த மகிமை, தேவன் அவனை மகிமைப்படுத்தி வைத்திருந்தார். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமாம், நல்லலோயா. இப்போ நம்முடைய சரீரம் அழகாக இருக்கிறது இல்லையா? அதுதான் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், நான் எனக்கு அழகா தெரியவில்லையே அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் அழகா இருக்கிறீர்கள். உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் சூலமத்தி சொல்லும் போது சொல்லுகிறார், நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன் என்று அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்க மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சரீரம் அல்ல, இந்த சரீரத்துக்குள்ளால் ஒரு சரீரம் இருக்கிறது. அதுக்கு பேர் ஆவிக்குரிய சரீரம், த ஸ்பிரிச்சுவல் பாடி. அந்த ஆவிக்குரிய சரீரம், புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்யப்படுகிறது? புதுப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவம். அந்த விதத்திலே நம்ம ஒரு நாள்ல என்ன செய்யப்பட போகிறோம்னா, இந்த சரீரத்தை களைந்து ஒரு மகிமையின் சரீரத்தை பெற போகிறோம். அல்லேலூயா. நம்ம மகிமை அடையும் நாள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நமக்கு இருக்கிறதான புகழ்ச்சி, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான படிப்பு, இதெல்லாம் நமக்கு ஒரு மகிமை. ஒருவேளை நமக்கு பட்டம் இல்லாமல் இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மை படித்தவர்கள் மத்தியிலே மகிமையாய் வைத்திருக்கிறவராக இருக்கிறார். அதாவது எருசலேமுக்குள்ளாலே எந்த கழுதையும் போக முடியாது, எந்த கழுதையும் போக முடியாது. ஆனா ஒரு கழுதை போனது. ஏன் தெரியுமா? அந்த கழுதையின் மேல இயேசு இருந்தார். அல்லேலூயா. இயேசு உட்காருவதற்கு முன்பாக அந்த கழுதை கட்டவிழ்க்கப்பட்டது. அந்த எவ்வளவோ கட்டுகளுக்குள்ளால இருந்த நம்மை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் கட்டு அவிழ்த்திருக்கிறார். ஒருவேளை இன்னும் கட்டுகளுக்குள் இருப்போம் என்றால், கட்டுகளுக்குள்ளே இருக்கிறவர்கள் மகிமையாக ஜீவிக்க முடியாது. கட்டுகள் அவிழ்க்கப்படும் பொழுதுதான் அவர்கள்தான் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். கர்த்தர் உங்களில் மகிமைப்பட வேண்டும் என்றால் நாம் கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சில கட்டுகள் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. கட்டுகள் சொன்னா என்ன? அடிக்ஷன். சில காரியங்கள்ல நம்ம செயல்பட முடியாதபடிக்கு சாத்தான் நம்மை சில காரியங்களினாலே, சில சங்கிலிகளிலே கட்டி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். யானைக்கு நல்ல பலன் உண்டு, யானைக்கு நல்ல பலன் உண்டு. ஆனாலும் அதை ஒரு சின்ன சங்கிலியிலே கட்டி போட்டிருப்பார்கள். அது திடீர்னு ஒன்றும் கட்டவில்லை. அதை குட்டியா இருக்கிற சமயத்திலேயே அந்த சங்கிலியில கட்டி போடும் பொழுது அது இழுத்து பார்க்கும், அது இழுக்க முடியாது. சின்ன குட்டி யானைக்கு இழுக்க முடியாது. அந்த ஞாபகம் தான் அதுக்கு இருக்கிறது. இப்போ இருக்கிறது என்னவென்றால், அது நான் கட்டப்பட்டிருக்கிறேன் நினைக்கிற சமயத்தில் அதனுடைய பலனை பற்றியே அதுக்கு என்ன இல்லை, ஒரு சிந்தனை இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அது
அந்த சின்ன வயதிலேயே கட்டப்பட்டதான அந்த அனுபவம் வந்து அதுக்கு ஞாபகத்தில் வருகிறது. அதே போல தான் நம்முடைய அநேகர் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், கட்டப்பட்டதான நிலைமையில் இருக்கிறோம். கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். நான் ஒன்றும் செய்ய முடியாது, நான் எழும்ப முடியாது, நான் செயல்பட முடியாது என்று நம்மை நாமே குறைவாக நினைத்து கொண்டிருக்கிற ஒரு நினைப்பு இருக்கிறது பாருங்க. அது இருக்கிறது வரையிலையும் கர்த்தர் நம்மில் மகிமைப்படவே முடியாது. நாம் கர்த்தருக்கு மகிமையாக ஒன்றையும் செய்யவே முடியாது. நாம் இருக்கிற இடத்தை விட்டு நகரவே முடியாது. நாம் இருக்கிற இடத்திலிருந்து நாம் கர்த்தருக்கு பிரயோஜனமாக என்ன செய்ய முடியாது என்றால் அவரை சுமக்க முடியாது. அவரை சுமந்து கொண்டு நாம் எருசலேமுக்குள் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதாவது எல்லாம் மனம் சம்பந்தப்பட்ட காரியம்தான். ஆகவே அநேகர் நம்ம இரண்டு மனசு உள்ளவர்களாக இருக்கிறோம், இரு மனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும் என்கிற மனம் இருக்கிறது. சில சமயத்தில் நம்ம வீட்டில் போன பாடு நம்முடைய மனசு மாறி விடுகிறது. ஆலயத்துக்கு வரும் பொழுது நாம் கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும் நினைக்கிறோம். ஆனால் வீட்டில் போன பிற்பாடு நம்முடைய மனம் என்ன செய்கிறது, உலக பிரகாரமாக நம்ம மனம் திரும்பி விடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று, எந்த மட்டும் நீங்கள் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால நம்ம ஒரு நிலைப்பாட்டுக்குள் வர வேண்டும். ஒரு மனதை நம்ம ஒரு ஸ்திரப்படுத்த வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். எல்லா ஊர்லேயுமே பிரச்சனை உண்டு, எல்லா குடும்பத்திலையுமே பிரச்சனை உண்டு. ஆகவே சேலத்தில் பிரச்சனை என்று நினைத்து இங்கிருந்து நம்ம பொட்டியை கட்டணும்னா அப்புறம் உலகமெல்லாம் சுற்றினாலும் ஒரு இடத்தையும் என்ன செய்ய ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஆகவே பிரச்சனைகளுக்காக ஊரை விட்டு போக முடியாது. நம்ம மனசை தான் மாற்றணும். ரெண்டு மனது, இங்கே இருக்கலாமா போயிடலாமா, இங்கே இருக்கலாமா போயிடலாமா, இங்கே இருக்கலாமா போயிடலாமா. எங்கே கர்த்தர் உங்களை நம்ம வச்சிருக்கிறாரோ அந்த இடத்த விட்டு நம்ம போகணும்னு நினைச்சாலும் போக முடியாது. நீ காட்டு கழுதை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில். இஸ்ரவேலை சொல்லும், நீ காட்டு கழுதை, நீ வேகமாக ஓடுற பெண் ஒட்டகம், தன்னிச்சையிலே மதவெறியிலே ஓடுகிற பெண் ஒட்டகம் அப்படின்லாம் சொல்றாரு. அப்படின்னால நம்ம ஓட்டம், அதாவது நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் நம்முடைய சித்தம், நம்முடைய இஷ்டம், நம்முடைய விருப்பம் போல நம்ம நடக்க முடியாது, ஓட முடியாது, நம்ம செய்யவே முடியாது. ஆண்டவர் நம்மை ஒரு இடத்துல அவர் வைத்திருக்கிற சூரியனை படைத்து வைத்து எங்கேயாவது போய் உட்காரு, எங்கேயாவது உட்கார்ந்து நீ என்ன செய், ஒளி கொடுன்னு சொல்லவில்லை. சூரியனை கர்த்தர் வைத்து அங்கே வைத்திருக்கிறார். அதனுடைய வெளிச்சம் என்பது அது மகிமை, அது பிரயோஜனமாக இருக்கிறது, உலகத்துக்கு அது மகிமையாக இருக்கிறது. கர்த்தர் அதிலே மகிமைப்படுகிறார். ஆண்டவருடைய சிருஷ்டிப்புகள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறது, மகிமைப்படுத்துகிறது. அப்படின்னு இருக்கிற சமயத்தில் நாம் நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்தை கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய அந்த சித்தத்தை நாம் அறிந்து கொண்டு அதிலே நம்ம உறுதியாய் இருப்போம் என்றால் மாத்திரமே கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவார். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். இஸ்ரவேலை கர்த்தர் அவர் ஆண்டவர் அமெரிக்காவில் ஒரு பாதி அந்த நாளில் அவங்களுக்கு காட்டி கொடுத்து கொண்டு போய் அங்கே வைக்கல, இல்லை ஆஸ்திரேலியாவில் கொண்டு போய் வைக்கல. ஆண்டவர் அவர்களை அந்த பாலஸ்தீனம் பகுதியிலே தேவன் அவர்களை வைத்து அழகு பார்க்க விரும்பினார். அது என்ன மிகுந்த செழிப்பாக ஒரு இடமாக பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் என்று கர்த்தர் அங்கே இதை அழைத்தாலும் அந்த பகுதிகளெல்லாம் சொல்ல போனால் என்னன்னா அவைகளாம் வறட்சியான பகுதிகள். வறட்சியான பகுதிகளை கர்த்தர் செழிப்பான பகுதியாக மாற்றுகிறவர். ஆமென். கர்த்தர் வறட்சியான பகுதிகளை செழிப்பாக மாற்றுகிறவர். அதுதான் கர்த்தருடைய மகிமை விளங்குகிறது. ஆண்டவர் உங்களில் மகிமைப்படுவேன், நம்மில் மகிமைப்படுவேன் என்று சொன்னால் அர்த்தம் என்னவென்றால், நான் முதல்ல சொன்னது போல படிப்பு இல்லைன்னாலும் கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவார். ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். ஆண்டவர் நம்மை உயர்த்தி அழகு பார்ப்பார். யோசேப்பு அவன் அடிமைத்தனத்தில் இருந்தவன். அவன் 17 வயதில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்ததான சகோதரரை பார்க்க போகும் பொழுது அங்கே அவர்களால் விற்கப்பட்டு அவன் சிறைச்சாலையிலே அடிமைப்பட்டு கிடந்ததான் அவனை
தேவன் ஒரு நாள்ல அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து அவனை தேவன் என்ன செய்தார்? உயர்த்தினார். அவனை தேவன் மேன்மைப்படுத்தினார். அவனை கர்த்தர் மகிமைப்படுத்தினார். கரங்களை உயர்த்தி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற இடத்திலே இருக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு நிலைவரமான ஆவியை தருவாரா? கைவிழித்து கேளுங்க. ஆண்டவரே, நிலைவரமான ஆவி எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். எவ்வளவு காலம் நம்ம ஒன்றில் இருக்கிறோமோ, எவ்வளவு காலம் அதில் இருந்து நம்ம எப்படி செயல்படுகிறோமோ அதை பொறுத்து நமக்கு மகிமை உண்டாகும். கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அதனால நம்ம அந்த இரண்டு மனசு நமக்குள்ள வராம காத்து கொள்ள வேண்டும். இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிறதான மனுஷன் கூட்டை விட்டு அலைகிற குருவிக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய இந்த மனசு எங்கேயுமே இருக்கணும்னு இருக்காது. இந்த மனசை நம்ம ஸ்திரப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே பாடுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்பத்தை விட்டு ஓடணும், சபையை விட்டு ஓடணும், ஊழியத்தை விட்டு ஓடணும் அப்படிங்கிறதான அந்த எண்ணங்களை கொண்டு வருகிற சாத்தானை நம்ம மேற்கொண்டு இருக்கிறதான இடத்துல நம்ம இருப்போம் என்று சொன்னால், தேவனுடைய சித்தத்தில் இருப்போம் என்றால், அவருடைய ஸ்தானத்திலே நம்ம இருப்போம் என்று சொன்னால், ஒருவேளை கொஞ்ச நாட்கள் அது கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம், ஆனாலும் ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்ம உயர்த்துவார். ஆமென். அவர் ஏற்ற காலத்தை நம்ம உயர்த்தும்படி பலத்த கருத்துக்குள் என்ன செய்யுங்கள்? அடங்கி இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால நாம மனதை என்ன செய்ய வேண்டும்? ஒரு நிலைப்படுத்தி வைக்கணும். நமக்கு ஒரு லட்சியம், எங்கே போகிறோம் அப்படிங்கிற ஒரு லட்சியம் நமக்கு வேணும். கிறிஸ்துவை சுமக்கிறதான அந்த கழுதைக்கு இப்பொழுது ஒரு லட்சியம் உண்டு. எங்கே? இது எருசலேமுக்கு நேராய் போகிறது. எருசலேமுக்கு நேராய் போக வேண்டும். எங்க போக போறோம்ங்கிறது ஆண்டவர் நம்ம மேல வந்துட்டாருன்னா, கர்த்தர் நமக்குள்ளே வந்து விட்டார் என்றால் அவர் நம்மை நடத்துகிற கர்த்தர். நம்மை கர்த்தர் அந்த லட்சிய பாதையிலே நடத்தும்படியாகத்தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே சும்மா நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஆகவே அந்த லட்சிய பாதையிலே நாம் நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரே இடத்துல இருந்த கழுதை ஆனா இப்பொழுது என்ன செய்கிறது? அங்கிருந்து நகர ஆரம்பிச்சிருக்கு. நம்மள நிறைய பேர் என்னன்னா இருந்த இடத்துலயே தாம இருக்கிறோம். அதான் சொன்ன கட்டப்பட்ட அப்படித்தான் இருப்போம். நம்மால் நகரவே முடியவில்லை. ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறதான ஒரு நபராக நம்ம இருக்கிறோமா? ஆவிக்குரிய ஜீவியத்துல எத்தனையோ நாட்களா ஒரே இடத்துலயும் இருக்கிறோமா? அந்த இடத்துல இருந்து நம்ம போக வேண்டியது பரிசுத்த நகரத்துக்கு நேராய் போக வேண்டும். ஜெப வாழ்க்கையில பின்தங்கி இருக்கிறோமா? நம்ம ஒரே இடத்துல நம்ம அப்படியே இருந்துட்டு இருக்கிறோம் என்று சொன்னா கர்த்தர் நம்மில் மகிமைப்படவே முடியாது. ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னேற வேண்டும். அதாவது ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாட்கள்ல படித்தது போலதான் இப்போ நம்ம என்னன்னா ஒரு வசனத்தை 2 வசனத்தை நம்ம படிக்கிறோம், இல்லைன்னா பைபிளை படிக்காத ஆட்களாக இருக்கிறோம், ஜெபமே பண்ணாத ஆட்களாக இருக்கிறோம் என்றால் அதிலிருந்து நகர்ந்து என்ன செய்யணும்? வேதாகமத்தை ஒரு அதிகாரத்தை டெய்லி படிக்கணும். இந்த மாதத்துல நான் எத்தனை அதிகாரம் படிக்கணும், எத்தனை புஸ்தகத்தை வாசித்து முடிக்கணும், அதே போல எவ்வளவு மணி நேரம் ஜெபிக்கணும், எத்தனை முறை உபவாசம் பண்ணணும், எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். அதுதான் எருசலேமுக்கு பாதை. எவ்வளவு பணம் சம்பாதிப்பேங்கிறது அல்ல, அந்த பாதையில் அல்ல. இது எருசலேமுக்கு நான் போகிற பாதை என்று சொல்லும் போது எவ்வளவு பணத்தை சம்பாதிப்பேன், இதே போல உலக பிரகாரமாய் சில காரியங்களை நாம் வைத்திருக்கிற லட்சியங்கள் அப்படி என்கிறது அல்ல. நம்முடைய லட்சியம் எருசலேமுக்கு நேராக இருக்கும் என்றால் ஆனா உடையெல்லாம் தானா வரும். கழுதைக்கு வந்த வாழ்வை பாருங்க. வஸ்திரத்தை என்ன செய்தார்கள்? போட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வேற எந்த கழுதைக்கும் வஸ்திரம் இல்லை. ஆனா இந்த கழுதைக்கு வஸ்திரம், இந்த கழுதைக்கு வஸ்திரம், எவ்வளவு அருமையான வஸ்திரத்தை போட்டாங்க பாருங்க. ஆகவே கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவார். நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தோம் என்றால், கர்த்தரை சுமக்க ஒப்பு கொடுத்தோம் என்றால், கர்த்தருக்காக வாழ நம்மை ஒப்பு கொடுத்தோம் என்றால் கர்த்தர் நம்மில் நிச்சயமாகவே அவர் மகிமைப்படுவார், நம்மை அவர் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் என்ன செய்வேன்? மகிமைப்படுவேன். நம்பர் 1, நாம் அவருடைய தாசனாக இருக்கணும். அல்லேலூயா. அவருடைய தாசனாக இருக்கணும். தாசன் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா
அடிமை, செர்வன்ட். அடிமை போல நம்ம ஒரு செர்வன்டாக ஆண்டவருக்கு உழைக்கிற உழைப்பை பற்றி தான் சொல்லப்பட்டு, கர்த்தருக்காக நம்ம ஒரு தாசனாக உழைக்கிறவளை கை கட்டி நின்று என்ன செய்யணும்னா, அடிமை வேலை செய்வான் எஜமானுக்கு முன்பதாக. எந்த வேலை பற்றியும் கவலைப்படாமல் வேலை செய்வான். அவனுக்கென்று ஒரு சுகம் கிடையாது, அவனுக்கென்று ஒரு சுகமான வாழ்வு அவன் தேட முடியாது. அவன் எஜமான் என்ன கட்டளையிடுகிறாரோ அதெல்லாவற்றையும் செய்யணும். எஜமானுக்கு என்னெல்லாம் வேலை செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்யணும். அப்படி ஒரு வாழ்வுக்கென்று நம்மை ஒப்பு கொடுத்தோம் என்றால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னில் மகிமைப்படுவேன். அநேக குடும்பங்கள் மூலம் தேவன் மகிமைப்படவில்லை. அநேகருடைய வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் தன்னுடைய மகிமை இழந்திருக்கிறார். ஆனால் நம் மூலமாய், நம்முடைய சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததி, இஸ்ரவேலுடைய சந்ததியின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவேன் என்று சொன்னார். வானத்தின் பலகணிகளை கர்த்தர் ஒரு நாளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவார்.